ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் தனது வாழ்க்கையை மிகவும் அழகாக தொடங்கினான். இருந்தபோதிலும் அவன் நினைக்காத விதமாக தீய நண்பர்கள் மற்றும் தவறான பழக்கங்களுக்கு அடிமையானான். அதனால் அவன் மெல்ல மெல்ல இருளுக்குள் தள்ளப்பட்டான். அவன் மது, சூதாட்டம் மற்றும் தற்காலிக உலக இன்பங்களுக்குள் சந்தோஷத்தை தேடினான். காலம் செல்ல செல்ல அவனிடம் இருந்த பணம், நண்பர்கள், உறவினர்கள் என அனைத்தும் அவனை விட்டு போனது. இறுதியில் அவனது ஆரோக்கியமும் பாழாகி மரணத்தின் விளிம்பில் அவன் அனாதையாக நின்றான். அவன் மிகவும் அசகாய நிலையில் நோயுற்று தனிமையில் இருந்தபோது இந்த உலகமே அவனை கைவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் வீதியோரத்தில் ஒரு உருக்குலைந்த நிலையில் அவன் அமர்ந்திருந்தான். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் மரணத்தைப் பற்றி சிந்தித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்த போதே இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவனை தேடி வந்தது. அவர் மிகவும் எளிமையான முறையில் அவனை சந்தித்தார். வீதியால் சென்ற முகம் தெரியாத ஒரு அன்பான மனிதன் அவன் அருகில் நின்றான். அந்த மனிதன் அவனை அன்போடு பார்த்து ஒரு சிறிய கைப்பிரதியை அவனது கையில் கொடுத்து இவ்வாறு கூறினான்: "தம்பி, பயப்படாதே. இயேசு உன்னை நேசிக்கிறார். உனது